CSE third semesterல CS 3351 Digital Principles and Computer Organization அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நவம்பர் 19th வந்து எக்ஸாம் இருக்குது. இதுதான் அதோட சிலபஸ் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து காம்பினேஷனல் லாஜிக், சிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் லாஜிக், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராசஸர், மெமரி அண்ட் ஐஓ வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் எல்லாமே சிஎஸ்சி ஃபண்டமெண்டல்ஸ் தான். பட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4 years அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நவம்பர் டிசம்பர் 2022, 23, ஏப்ரல் மே 23, ஏப்ரல் மே 24, நவம்பர் டிசம்பர் 24. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸையும் பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் ஏல எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூனிட் 1 நமக்கு வந்து காம்பினேஷனல் லாஜிக். ஸோ இதில் நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் சொன்னோம்ல, அதுலேருந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 and 2 ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வரும். ஸோ லிஸ்ட் த 4 பாசிபிள் எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள் பைனரி அடிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் பைனரி ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ 0 + 0 0 நோ கேரி, 0 + 1 = 1 நோ கேரி, 1 + 0 = 1 நோ கேரி, 1 + 1 1 0. இதில் 1 0 அப்படிங்கிறது சம்மாக இருக்கும், பக்கத்தில் இருக்க 1 அப்படிங்கிறது அதோட கேரியாக இருக்கும். இதான் வந்து எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஃபார் பைனரி அடிஷனுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ மல்டிப்ளெக்சர். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த 5 கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த மல்டிப்ளெக்சர் ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட். இதில் ஒரு மல்டிபிள் இன்புட் லைன்ஸ் இருக்கும், 1 அவுட்புட் லைன் இருக்கும், செலெக்ஷன் லைன்னு ஒன்று இருக்கும். செலெக்ஷன் லைன் என்ன அப்படின்னா அந்த மல்டிபிள் இன்புட்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் இன்புட்டை செலக்ட் பண்ணி ப்ராசஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ விச் இன்புட் இஸ் கனெக்டட் டு த அவுட்புட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த செலெக்ஷன் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளெக்சரில் என்ன ஞாபகம் வச்சுருக்கணும், நம்ம மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டலி கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மல்டிப்ளெக்சர் 2x1 மல்டிப்ளெக்சரோட ஒரு சிம்பிள் டயக்ராம் பார்த்துருக்கோம். ஒரு 2x1 மீன்ஸ் 2 inputs only 1 output. ஸோ 2 input S0 அப்படிங்கிறது செலெக்ஷன் இன்புட், அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குது. செலெக்ஷன் இன்புட்டோட பேஸ் பண்ணி ஒரு இன்புட் வந்து செலக்ட் ஆகி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், எஸ் அப்படிங்கிறது செலெக்ஷன். அந்த செலெக்ஷன் இன்புட் 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட் இன்புட் I0 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க, I1 XX போட்டிருக்காங்க. இதுவே S0 1ஆக இருக்கும்போது செகண்ட் இன்புட் I1 வந்து செலக்ட் ஆகிருக்கு, I0 XX போட்டிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி ஒயில் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா 2x1 மல்டிப்ளெக்சரில் Y = S0 0வாக இருக்கும்போது நமக்கு 1. அப்போ S0 பவர் இதில் வந்து மேலே ஒரு பார் போட்டுக்கோங்க. ஸோ பார் போட்டால் தான் S0 பார் நட்டும், இதில் பார் வந்து மிஸ் ஆகிருக்கு. S0 மேலே ஒரு பார் டாட் அப்படி இருக்கும்போது I0வோட இன்புட் செலக்ட் ஆகும், ப்ளஸ் S0வாக இருந்தால் தட் மீன்ஸ் 1ஆக இருந்தது அப்படின்னா I1ல் உள்ள இன்புட் செலக்ட் ஆகும். ரெண்டையும் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒய் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராம். AND கேட், ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நார் கேட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து 0 1ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நார் கேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து செலெக்ஷன் இன்புட். ஸோ இங்கேருந்து பேஸ்ட் ஆன் இந்த இன்புட் அல்லனா இந்த இன்புட் பேஸ்ட் ஆன் இந்த செலெக்ஷன் லைனை வச்சு ஏதாவது ஒரு இன்புட் செலக்ட் ஆகி ஃபைனலாக நமக்கு வந்து அந்த அவுட்புட் ஒய் அப்படிங்கிற அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகுது. சரி, இது வந்து காமன் இதெல்லாம் பேசிக்ஸ் என்னெல்லாம் அண்ட் ஆர் கேட், அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 2 marks தான். பட் அந்த மல்டிப்ளெக்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதை லைட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சரில் வந்து அதோட இன்புட்டை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இன்புட்ஸை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் இருக்குது. 2x1, 4x1, 8x1, 16x1 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இன்புட் இருந்தாலுமே அவுட்புட் நமக்கு ஒன்றா தான் வரும். ஓகே, தென் இதோட எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ரூட்டிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம், அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், மெமரி ஆக்சஸ், இங்கெல்லாம் மல்டிப்ளெக்சர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து எப்படி வேணால் மல்டிப்ளெக்சரில் கேட்கலாம். மல்டிப்ளெக்சர் டிஃபைன் பண்ண சொல்லலாம், அதோட டைப்ஸ் கேட்கலாம், இல்லைனா அப்ளிகேஷன் கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா அதோட ட்ரூத் டேபிள், இல்லைனா லாஜிக்கல் சர்க்யூட் எதை வேணால் கேட்கலாம்.
தென் அப்புறம் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரைட் டவுன் த சம் அண்ட் கேரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாஃப் ஆடர். ஒரு ஹாஃப் ஆடர் சர்க்யூட்டோட சம் கேரி எக்ஸ்பிரஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏ எக்ஸார் பி யூஸ் பண்ணியிருப்போம், கேரிக்கு ஏ டாட் பி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹாஃப் ஆடருக்கு சம் கேட்டாங்கன்னா ஏ எக்ஸார் பி யூஸ் பண்ணணும், கேரி கேட்டாங்கன்னா ஏ டாட் பி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எழுத தெரியணும். ஸோ இன்புட் வந்து ஹாஃப் ஆடரில் 2 இருக்கும், ஏபி அப்படிங்கிற 2 இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுல் ஆடரில் பார்த்தோம் அப்படின்னா 3 இன்புட்ஸ் இருக்கும். அந்த ஏபியை தவிர கேரி இன் அப்படிங்கிற இன்புட் அடிஷ்னலாக இருக்கும். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஆர்டரில் சம் கேரி வரும், ஃபுல் ஆர்டரில் ஆல்ரெடி கேரி இன்னு ஒரு இன்புட் இருக்கிறதுனால சம் கேரி அவுட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்புறம் பார்த்தோம்னா ஹாஃப் ஆர்டரில் நம்ம வந்து கேரியை பற்றி எந்த ஒரு எதுவும் எடுத்துக்க மாட்டோம். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கேரியை வந்து கோத்ரூ பண்ண மாட்டோம். கேனாட் ஹேண்டில் கேரி ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்டேஜ். தென் ஃபுல் ஆர்டரில் கேரியை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதனால தான் இன்புட்லேயே கேரி இன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஹாஃப் ஆர்டரில் எக்ஸ்ஆர் அண்ட் ஆண்ட் கேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஆர்டரில் 2 எக்ஸ்ஆர் 2 ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஃபுல் ஆர்டர் மீன்ஸ் 2 ஹாஃப் ஆர்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது ரெண்டையும் வந்து அதுக்கப்புறமா மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ஆருக்கு வந்து ஹாஃப் ஆர்டருக்கு ஒரு எக்ஸ்ஆர் ஒரு ஆண்ட் அப்படின்னா ஃபுல் ஆர்டருக்கு 2 எக்ஸ்ஆர் வேணும் 2 ஆண்ட் வேணும். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காம்ப்ளெக்சிட்டி சிம்பிள், இங்கே வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பைனரி அடிஷனில் ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் ஆர்டர் வந்து ஆல் ஸ்டேஜ் ஆஃப் மல்டிபிட் பைனரி அடிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. சர்க்யூட் காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பில்டிங் பிளாக் தான். இங்கே 2 ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. தென் 1 ஆர் கேட் வந்து நமக்கு தேவைப்படும். சரியா? பேசிக்காக ஹாஃப் ஆர்டர்னால் என்ன, ஃபுல் ஆர்டர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. சரியா? தென் ஹாஃப் ஆர்டர் அண்ட் ஃபுல் ஆர்டர் ரெண்டோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு அப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஹாஃப் ஆர்டரோட மட்டும் கேட்டிருந்தாங்க. சம் ஏ எக்ஸ்ஆர் பி கேரிக்கு ஏ டாட் பி. இதே ஃபுல் ஆர்டர் எழுதும்போது நமக்கு இன்புட் 3 இருக்குது. ஏபி அடிஷ்னலாக ஒரு கேரி இன் சிஐஎன் வந்து எடுத்துக்கணும். தென் அதோட கேரி இன்னொரு அவுட்புட் ஏ டாட் பி ப்ளஸ் சிஇன் டாட் ஏ எக்ஸ்ஆர் பி அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கிறது என்னது, 2 பிட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க வித்தவுட் கன்சிடரிங் கேரிங் இன். ஃபுல் ஆர்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, மல்டிபிட் அடிஷன் வேர் கேரி இன் மஸ்ட் பி அக்கௌண்டட் ஃபார். கேரி நேம் வந்து சேர்த்து வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருக்கேன், எப்படி அடிஷன் நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆர்டர் ஜஸ்ட் கேரி ஆட் பண்ணுவாங்க, ஹாஃப் ஆர்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் ஆண்ட்னா என்ன, அதோட ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், லாஜிக்கல் சர்க்யூட்டும் தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் நார் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் பாருங்கள், ஹவு மெனி செலெக்ஷன் இன்புட்ஸ் டேட்டா இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் ஃபார் 16x1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16x1னாலே நமக்கு தெரியும் இன்புட் வந்து 16 இருக்குது, அவுட்புட் வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ 16 இன்புட் இருக்கும்போது இதை தான் என்னன்னு எடுத்துப்போம். என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வந்து நமக்கு வந்து செலெக்ஷன் இன்புட் வேல்யூ ஃபைன் பண்ணுறது அப்படின்னா 2 பவர் k ஈக்குவல் டு தான் என்னன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் நமக்கு அந்த n 16 கொடுத்துருக்காங்க. அந்த k தான் ஃபைன் பண்ணக்கூடிய இந்த இருக்கிற 2 பவர் k ஈக்குவல் டு n நமக்கு கொடுத்துட்டாங்க 16 அப்படின்னு. 2 பவர் k இந்த k அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ணணும் செலெக்ஷன் இன்புட். அப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது, 2 பவரில் என்ன போட்டால் நமக்கு 16 கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ 2 பவர் 4 போட்டோம் அப்படின்னா 2x2 வந்து நமக்கு வந்து 16 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். சரி, இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. மல்டிப்ளெக்சர் சரி, டிமல்டிப்ளெக்சர் சரி, ஃப்ளிப்ஃப்ளாப் ஸ்டேட்ஸில் இதில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு நம்பர் அங்கே கொடுத்துட்டு செலெக்ஷன் இன்புட் நம்ம ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 பவரில் என்ன வேல்யூ போட்டால் அந்த நம்பர் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும் செலெக்ஷன் இன்புட். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ மல்டிப்ளெக்சர் டைப் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் 2x1 4x1 8x1 16x1 32x1 இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த மாதிரியான இன்புட், எந்த டேட்டா இன்புட், செலெக்ஷன் இன்புட் அதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 1 அப்படிங்கிறது 2, 2 பவர் 2 அப்படின்னா 4, தென் 2 பவர் 3 அப்படின்னா 8, 2 பவர் 4னா 16, 2 பவர் 5னா 32. ஸோ 2ஓட பவரில் என்ன வேல்யூ போட்டால் வருதோ அது டேட்டா இன்புட்ஸாக இருக்கும். நமக்கு டேட்டா இன்புட்ஸ் கொடுத்துட்டு இந்த செலெக்ஷன் இன்புட் வேல்யூ வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, evaluate the logic circuit of 2-bit comparator. ஸோ கம்பேரட்டர்னாலே நமக்கு என்னெல்லாம் வரும், greater than b, less than b and equal to b, இதான் கம்பேரட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி
ஈக்குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும், தென் கிரேட்டர் எப்படி செக் பண்ணணும், லெஸ் தென் எப்படி செக் பண்ணணும், அதோட டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் 2 மார்க்ஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத. தென் வாட் இஸ் காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படிங்கிறது என்னது, டிஜிட்டல் எலக்ட்ரிக் சர்க்யூட். சரியா, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரண்ட் செட் ஆஃப் இன்புட் வச்சுட்டு அவுட்புட் என்ன அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சீக்வென்ஷியல் சர்க்யூட் மாதிரி இல்லாமல் இது வந்து பாஸ்ட் ஸ்டேட், it does not store past state or use clock pulses வந்து யூஸ் பண்ணாது இது. ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்னால் நமக்கு ஒரு கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். இங்கே அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ டஸ் நாட் ஸ்டோர் பாஸ்ட் ஸ்டேட் ஆர் யூஸ் கிளாக் பல்சஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கரண்ட் செட் ஆஃப் இன்புட்டை வச்சு நமக்கு வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். சரியா, காம்பினேஷனாலே கரண்ட் செட் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பினேஷன்னா வந்து கரண்ட் செட் ஆஃப் இன்புட் வச்சு ஒரு அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி எலமெண்ட் தேவையில்லையே அப்படின்னா பாஸ்ட் ஸ்டேட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல. அதனால் இங்கே மெமரி எலமெண்ட் தேவை கிடையாது. இன்ஸ்டன்டேனியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். இன்புட் சேஞ்ச் ஆக அவுட்புட்லேயும் வந்து சேஞ்ச் இமீடியட்டாக நடக்கும். ஃபீட்பேக் பாத் வந்து தேவை கிடையாது. சிக்னல் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷனல் ஒன்லி தான். ஸோ அதனால் ஃபீட்பேக் பாத் தேவையில்லை. பியூர்லி லாஜிக்கல் பேஸ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இதான் காம்பினேஷன் சர்க்யூட். கரண்ட் செட் ஆஃப் இன்புட்ஸை வச்சு அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா, தென் இதோட ஜென்ரல் ஃபார்ம் இன்புட் x1 x2 xn வரை இருக்குன்னா அவுட்புட் y1 y2 ym அப்படின்னா அதில் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணி அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. y = f ஆஃப் செட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்ன டைப் ஆஃப் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி. நமக்கு கொஸ்டினில் இருந்தது வாட் இஸ் காம்பினேஷனல் சர்க்யூட் தான். பட் இப்படியெல்லாம் கேட்கலாம். அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாலும் நமக்கு எழுத வந்து தெரியும். ஓகேவா, என்ன டைப் எல்லாம் இருக்குது, அரித்மெட்டிக் சர்க்யூட் இருக்குது, டேட்டா ரூட்டிங் சர்க்யூட், கோட் கன்வெர்ட்டர், கம்பேரட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து ALU வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. தென் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் ரூட்டிங் அண்ட் என்கோடிங் எல்லாமே காம்பினேஷனல் சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. தென் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் டெசிஷன் மேக்கிங் லாஜிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் டிசைனில் ஃபவுண்டேஷன் பிளாக்ஸ் ஃபார் லார்ஜர் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் காம்பினேஷனுக்கும் சீக்வென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ காம்பினேஷன்னாலே கரண்ட் செட் ஆஃப் இன்புட் அந்த ப்ரெசன்ட் இன்புட்டை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் அப்படி கிடையாது. ப்ரெசன்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் ஸ்டேட் ரெண்டோட காம்பினேஷன் வச்சு தான் அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ பாஸ்ட் ஸ்டேட்னு வரும்போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு மெமரி வந்து தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸில் இங்கே மெமரி தேவையில்லை. நோ மெமரி எலமெண்ட். இங்கே மெமரி எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். லேச்சஸ், ஃப்ளிப் ஃப்ளாப் ஏதாவது ஒரு மெமரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபீட்பேக் தேவை கிடையாது. இங்கே ஃபீட்பேக் வேணும். இன்ஸ்டன்டேனியஸாக ரெஸ்பான்ஸ் இன்புட் சேஞ்ச் ஆக அவுட்புட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து கிளாக் ஆர் அந்த இன்புட் சேஞ்சஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் ஆடர், சப்ட்ராக்டர், மல்டிப்ளெக்ஸர், டிகோடர், கம்பேரட்டர். சீக்வென்ஷியலில் வந்து என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்குன்னா கவுண்டர், ரெஜிஸ்டர், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், ஃபைனல் ஸ்டேட் மிஷின் இதெல்லாம் சீக்வென்ஷியல் சர்க்யூட். காம்ப்ளெக்சிட்டி காம்பினேஷன் சர்க்யூட் சிம்பிளராக இருக்கும். பட் சீக்வென்ஷியல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ரூட்டிங், என்கோடிங், டிகோடிங் எல்லாம் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். சீக்வென்ஷியல் சர்க்யூட் வந்து ஸ்டோரேஜ், கண்ட்ரோல் யூனிட், சீக்வென்ஷியல் ஜெனரேஷன் மெமரி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. தென் which combinational circuit is otherwise known as data selector y அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த காம்பினேஷனல் சர்க்யூட்டை நம்ம டேட்டா செலக்டர்னு சொல்கிறோம் ஏன் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த கான்செப்ட் தான் மல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும், அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவோம்ல, அதான் டேட்டா செலக்டர் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஓகேவா, இதனால் மல்டிப்ளெக்சர் இஸ் த காம்பினேஷனல் சர்க்யூட் அதர்வைஸ் known as டேட்டா செலக்டர். ரீசன் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளெக்சர் ஹேஸ் மல்டிபிள் இன்புட் லைன்ஸ் பட் ஒன்லி ஒன் அவுட்புட் லைன். இட் யூசஸ் செலக்ஷன் லைன்ஸ் டு சூஸ் விச் ஒன் ஆஃப் த இன்புட் டேட்டா லைன்ஸ் இஸ் கனெக்டட் டு த அவுட்புட். ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் இன்புட் இருக்கும், அதில் எந்த இன்புட்டை நான் அவுட்புட் ப்ராசஸ்க்காக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த செலக்ஷன் லைனை பேஸ் பண்ணி இருக்கும். சின்ஸ் இட் செலக்ட்ஸ் ஒன் டேட்டா இன்புட் ஃப்ரம் மெனி பாசிபிள் இன்புட்ஸ் இட்ஸ் கால்ட் a டேட்டா செலக்டர். அதனால தான் இதை டேட்டா செலக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபுல் சப்ட்ராக்டர். ஸோ ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஃபுல் சப்ட்ராக்டர் அடுத்த கொஸ்டினாக இங்கே கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் எசென்ஷியலி 3 பிட் எக்ஸாராக இருக்கும். ஸோ டி ஃபைன் பண்ணுறதுக்கு டிஃபரன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பி இன். சரியா, borrow in அப்படின்னு சொல்லுவாங்க. b in means borrow in. This means the difference bit is 1 if an odd number of inputs are
1 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாரோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா a bar dot b plus a bar dot borrow in then b plus borrow in. ஸோ a bar and b வந்து எடுத்துப்பாங்க. தென் ப்ளஸ் a bar கூட அந்த borrow in அதே மாதிரி bயோட borrow in இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி borrow அவுட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி, ரெண்டு எக்ஸ்பிரஷனை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. 3 bit XOR யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். சரியா, டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ ஒரு ஃபுல் சப்ட்ராக்டரோட அவுட்புட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், தென் பாரோவாக இருக்கும். அந்த ரெண்டோட எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கும். தென் இது திருப்பி அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு, பட் அந்த கொஞ்சம் வேரியேஷன் மட்டும் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் இன்புட்டை வந்து கேட்டிருக்காங்க. டேட்டா இன்புட் அவுட்புட்லாம் என்ன, இந்த 1x32 டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரியும், மல்டிப்ளெக்சர்னால் இன்புட் நிறைய இருக்கும், அவுட்புட் ஒன்று இருக்கும். பட் டிமல்டிப்ளெக்சருக்கு எப்படி இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். ஒரே ஒரு இன்புட் மல்டிபிள் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் என்ன எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செலெக்ஷன் இன்புட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 32 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ 2 பவர் என்ன போட்டால் 32 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா போதும், அதுதான் செலெக்ஷன் இன்புட். இப்போ 2 பவரில் என்ன வேல்யூ போட்டால் 32 நமக்கு கிடைக்குது, 5 போட்டால் கிடைக்கும். இப்போ 2 power 5 ஈக்குவல் டு 32. அப்போ அந்த 5 அப்படிங்கிறதா செலெக்ஷன் இன்புட். கிளியர், செலெக்ஷன் இன்புட்ஸ். ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். திருப்பி வந்து கேட்குற கான்செப்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். மல்டிப்ளெக்சர் கேட்குறாங்க, டிமல்டிப்ளெக்சர், ஃபுல் ஆடர், ஹாஃப் ஆடர், சப்ட்ராக்டர் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இதான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இன் ஃபஸ்ட் யூனிட்டில். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.